வெல்கம் டு மை சேனல். புரட்டாசி மாதம் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. என் பையனும் நான்வெஜ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனுக்காக பண்ணியிருந்தா இந்த சைவ கறி தோசை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம் அளவு மீல் மேக்கர் எடுத்து இது போல் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கொதித்த வாட்டி அதை ஆற வச்சு அதோட தண்ணி எல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பதம் வரணும். இது வந்ததுக்கப்புறம் இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, 2 பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டுட்டு குட்டியாக நறுக்கிற பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஸோ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி தண்ணி தெளித்து கொதிக்க விடணும், வதங்கி விடணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோமில்ல அந்த மீல் மேக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசைக்கல் ஊற்றி தோசைக்கல் இந்த போல் கொஞ்சம் சாஃப்டாக தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கடலை மாவு மிக்ஸு அதை போட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச சைவக்கறி மசாலா அதையும் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சா போதும். மறுபடியும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வைக்கணும். அவ்வளோதான், டேஸ்டியான சைவ கறி தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.